இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் என்பது இங்கே தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவ பயம் என்கிற தலைப்பின் கீழே கர்த்தர் தருகிற ஆலோசனை நாம் இந்த நாளிலே பார்க்கலாம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலும் நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு என்று சொல்லுகிறது. சங்கீதக்காரன் அதனால தான் சொல்கிறாரு, சங்கீதம் 16:8, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். தேவ பயம், ஒரு மனிதனுக்குள்ளாக தேவ பயம் அது வந்துவிட்டால், எப்பொழுதும் பயந்திருக்கிறவனாக இருந்துவிட்டால் அவனை பாக்கியவான் என்று சொல்லுகிறதே. அந்த தேவ பயம்தான் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு தொடக்கமும் ஒரு அடிப்படையான காரியமுமாக இருக்கிறது. வேதாகமும் அடிக்கடி இதை நினைவூட்டி கொண்டே இருக்கிறது. தேவ பயம் என்பது தேவனது பரிசுத்தத்தையும் அவருடைய நீதியையும் அவருடைய மகத்துவத்தையும் நாம் ஏற்றுக்கொண்டு பயப்படுகிற பயத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் உலக பிரகாரமாக பயப்படுகிற ஒரு சின்ன சின்ன விஷப்பூச்சிகளை பார்த்து அல்லது மனிதர்களை பார்த்து அல்லது பேய் பிசாசுகள் என்று சொல்லுகிறார்களே, அவைகளை பார்த்து பயப்படுகிற பயமல்ல. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயமானது அவரது பரிசுத்தத்திற்காக நமக்குள்ளாய் உண்டாகிற ஒரு பயத்தையும், அவர் நீதியை நினைக்கும் பொழுது நமக்குள்ளாக உண்டாகிற ஒரு பயத்தையும், அவருடைய மகத்துவத்தை நினைக்கும் பொழுது நமக்குள்ளாக உண்டாகிற பயத்தையும் தான் வேதம் தேவ பயம் என்று நமக்கு போதிக்கிறது. பயபக்திக்கு உரியவராகிய அவரை கண்டுகொள்ளும் பொழுது அவர் பாவத்தை குறித்து எத்தனை மிகவும் எரிச்சலுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். அவருக்கு முன்பாக நான் இத்தனை குறைகளோடு கூட நான் இருக்கிறேனே, ஏசாயா சொன்னது போலதான். அவருடைய சிங்காசனத்தை பார்த்த மாத்திரத்திலே, பரலோக தரிசனத்தை பார்த்த மாத்திரத்திலே, பரிசுத்தமானவரை பார்த்த மாத்திரத்திலே அவன் சொல்கிறான், ஐயோ நான் அதமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள ஒரு மனுஷன். இது அவருடைய பரிசுத்தத்தை காணும்பொழுது நமக்குள்ளாக நம்முடைய குறைகளை கண்டுகொண்டு நாம் நடுங்குகிறோமே, அந்த பயத்தை தான் தேவ பயம் என்று வேதம் நமக்கு குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல இரண்டாவதாக அவர் நீதி உள்ளவர், அவரது நியாய தீர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நமக்குள்ளாக இந்த நியாய தீர்ப்பை குறித்த ஒரு பயம் உண்டாகிறது. ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறதே, அந்த நியாய தீர்ப்பை செய்யக்கூடிய மகா பெரிய தேவனுக்கு அவர் செய்ய போகிற அந்த நியாய தீர்ப்பை குறித்து உண்டாகிற ஒரு பயத்தை குறிப்பிடுகிற ரோமர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பவுல் ரோமாபுரிக்கு எழுதுகிறார், உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதி உள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்து கொள்ளுகிறாயே என்று கேட்கிறார். அப்போது மனக்கடினம், குணப்படாத இருதயம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால், அந்த தேவனுடைய நீதி உள்ள நியாய தீர்ப்பு வெளிப்படும் பொழுது நாம் கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்து விடுவோம். அந்த கோபாக்கினைக்கு தப்பிக்கொள்ளும்படியாக தேவன் மேலே நாம் படுகிற பயத்தை, அவர் நீதி உள்ளவராக இருக்கிறபடினால அவர் மேலே படுகிற ஒரு பயத்தை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதுவும் தேவ பயம். அனைத்தையும் செய்ய ஆற்றலுள்ள ஒரு மகத்துவம் உள்ள ஒரு தேவன். அவரது திட்டங்கள் எல்லாம் நமக்கு வேதத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எந்தெந்த காலத்தில் என்னென்ன காரியங்களை செய்வேன், எப்படிப்பட்ட காரியங்களை செய்வேன், கடைசி நாட்களில் பஞ்சங்கள், எல்லா இடங்கள்லையும் பூமி எதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், ஜனங்களுக்கு விரோதமாய் ராஜ்யங்களுக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டவைகளும் இக்காலத்திலே நடந்து கொண்டிருக்கிறதே, கடைசி நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறதே என்று பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் செய்ய ஆற்றலுள்ள ஒரு மகத்துவம் உள்ள தேவனை கண்டு பயப்படுகிற ஒரு பயத்தை குறித்து தான் வேதம் நமக்கு போதிக்கிறது. பரிசுத்தத்தை குறித்து
நாம் நடுங்குகிறவர்களாக, ஐயோ அவருடைய பரிசுத்தத்தை நான் பார்க்கும் பொழுது என்னில் எத்தனை குறைவுள்ளவராக காணப்படுகிறேன் என்கிற பயத்தையும், நான் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடையும்படியாக நிற்க வேண்டுமே, ஆக்கினை தீர்ப்பு அடையாதபடி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிற என்னுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை நான் எதிர்பார்க்கிறவனாக நான் நிற்க வேண்டுமே என்கிற ஒரு நீதி உள்ள தேவனை கண்டு பயத்தோடு வாழக்கூடிய ஒரு பயத்தையும், மகத்துவமுள்ள ஒரு ஆண்டவர், அவருடைய திட்டங்களை எந்த ஒரு மனுஷனும் மாற்ற முடியாதே, அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன், அவர் அனைத்தையும் செய்ய வல்லமை உடையவர், அவர் செய்து விடுவார் என்கிற அந்த காரியத்தையும் நாம் நினைத்து நமக்குள்ளாக ஒரு பயத்தை, ஆண்டவர் மேலே ஒரு பயத்தோடு கூட வாழுகிற வாழ்க்கையைத்தான் வேதம் தேவ பயம் என்று சொல்லி அது நமக்கு போதிக்கிறது. அதோடு கூட இந்த பயத்தோடு கூட ஒரு அன்பையும் கலந்து அது நமக்கு கொடுக்கிறது. என்ன கொடுக்கிறது? அந்த ஆண்டவராகிய அந்த தேவன், அந்த மகா பெரிய ஒரு தேவனிடத்தில் தன்னுடைய சொந்த குமாரனென்றும் பாராமல் ஆக்கினை தீர்ப்பினின்று நாம் தப்பித்து கொள்ளும்படியாக அவர் நமக்கென்று கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய சொந்த குமாரனையும் அவர் அந்த சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தாரே, அதிநிமித்தமாக இவ்வளோ பெரிய நீதி உள்ள, மகத்துவம் உள்ள, பரிசுத்தமுள்ள ஒரு ஆண்டவர் என்னையும் அதே போல மாற்றும்படியாக அவருடைய ஆறுதலை, அன்பை எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரே. ஒரு நாணயத்தினுடைய இன்னொரு பக்கமாக அனைத்து காரியங்களிலும் என்னை ஆற்றி தேற்றுகிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறாரே என்கிறதை உள்வாங்கிக் கொண்டு அந்த அன்போடு கூட கலந்த ஒரு பயத்தை தான் வேதம் தேவ பயம் என்று சொல்லி அது நமக்கு போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு கலந்த ஒரு பயத்தை தான் நாம் தேவ பயம் என்று சொல்லி அழைக்கிறோம். சாத்தான் பயப்படுற மாதிரி அல்ல. சாத்தான் யாக்கோபு 2:19 அவைகளும் பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. இயேசு வாழ்ந்த நாட்களிலே 2 பேர் கல்லறையில் இருந்து எழும்பி வரும்பொழுது மத்தேயு 8:29 காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கேட்குது. இயேசுவே தேவனுடைய குமாரனே, அவரை குறித்து அழகாய் சாட்சி சொல்லுகிறது, ஆண்டவரை குறித்து பயந்து பேசுகிறது. எங்களை எதற்கு வேதனைப்படுத்த வந்தீர்? ஆண்டவர் கட்டளையிட்ட உடனே அந்த பிசாசு பிடித்தவர்களை விட்டு அது வெளியேறுகிறது. அதே போல் மார்க்கு 1:24 லூக்கா 4:34 ஒரே சம்பவம். தேவனுடைய ஆலயத்தில் இருந்த ஒரு பிசாசு பிடித்தவன் அவரை பார்த்து சொல்லுகிறான், நீர் தேவனுடைய பரிசுத்தர், உம்மை நான் இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர், நீர் எங்களை கெடுக்கவா வந்தீர்? இந்த பிசாசு கிரியைகளை குறித்து 2 சுவிசேஷங்களிலும் வாசிக்கிறோம். அந்த பயத்தை குறித்து அல்ல, அவர் தேவனுடைய பரிசுத்தராய் இருக்கிறார், அவர் இயேசு, அவர் உன்னதமானவர் என்கிறதை பார்த்து விசுவாசித்து நடுங்குகிற பயமல்ல, ஒரு அன்போடு கூட கலந்த பரிசுத்தமாயிருக்கிற என் ஆண்டவரிடத்தில் நான் அவரை போல பரிசுத்தமாய் மாற அழைக்கப்பட்டிருக்கிறேனே. நீதி உள்ள நியாய தீர்ப்பை இந்த பூமியில் உள்ள எல்லா மனுஷர்கள் மத்தியிலும் வெளிப்படுத்த போகிற அந்த ஆண்டவருக்கு முன்பாக ஆக்கினை தீர்ப்பு பெறுகிறவனாய் அல்ல, ஜாக்கிரதை உள்ளவனாய் அவருக்கு பயந்து வாழ்ந்து நியாயப்பிரமாணங்களை, வேத பிரமாணங்களை, தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டு நான் அவரிடத்தில் பரிசு பொருள்களை வாங்குகிறவனாய் நிற்க வேண்டுமே. எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுடைய மகத்துவம் உள்ள ஆண்டவருடைய திட்டங்கள் எல்லாம் சரியாக இருக்குதே. அதே போல் வெள்ளை சிங்காசன தீர்ப்பு வரும்பொழுது நித்திய காலமாய் அவரோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தருவாரே. அதை நான் அடைகிறதற்கு நான் ஆண்டவரை நான் பயபக்தியோடு கூட பயத்தோடு கூட நான் அவரை சேவிக்க வேண்டும். அதனால தான் சங்கீதம் சொல்லுது, பயத்துடனே அவரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்று சொல்லி. அப்படிப்பட்ட காரியத்துக்கு தான் வேதம் நம்மை தேவ பயத்தை குறித்து நமக்கு போதித்து நம்மை அழைக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த தேவனுடைய தேவனுக்கு பயப்படுகிற பயம் அல்லது தேவ பக்தியை குறித்து நீதிமொழிகள் தருகிற ஒரு சில வசனங்களை பார்க்கலாம். நீதிமொழிகள் 1:7 இப்படிப்பட்ட தேவனுக்கு பயப்படுகிற பயத்தினால தான் நமக்கு ஞானம் ஆரம்பமாகிறது என்று சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று. நீதிமொழிகள் 3:7 தீமையை விட்டு அது விலகச் செய்கிறது. அதாவது கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுகிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால மனுஷர் தீமையை விட்டு விலகுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது.
தீமையை விட்டு விலகுகிறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். 8:13 நீதிமொழிகளில் தீமையை நம்ம வெறுக்கச் செய்கிறது. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அது பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு நாவையும் வெறுக்கச் செய்கிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவருக்குள்ள பரிசுத்தமாக வாழணும்னு தீர்மானிச்சிட்டோன்னு சொன்னால், அந்த நியாய தீர்ப்பின் நாளில் அவரால் பாராட்டப்படணும்னு நினச்சிட்டோன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் அநேக தீமைகளை நாம் வெறுக்க ஆரம்பித்து விடுவோம். அதில் ஒரு சில காரியங்களை தான் சொல்கிறார். பெருமை, அகந்தை, தீய வழி, புரட்டு நாவென்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 10:27 இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒருத்தன்ட்ட இருந்துச்சுன்னா அது ஆயுசு நாட்களை அது பெருக பண்ணுகிறது என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 14:26 கர்த்தருக்கு பயப்படுகிற இவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. இந்த அதிகாரத்திலேயே நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு கூட இருக்கிற ஒரு வாழ்க்கை. 14:27 அது ஜீவ நீ ஊற்று என்று சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. 15:33 அது ஞானத்தை போதிக்கிறது என்று சொல்லப்படுகிறது. 19:23 அது ஜீவனுக்கு நித்திய ஜீவனுக்கு ஏதுவானது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். 22:4 ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் நித்திய ஜீவனையும் தருகிறவைகளாக அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறது. ஆகவே நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூட இரு என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. தேவ பயமுற்ற பயத்தை கொண்ட கிறிஸ்துவுக்கு உரிய ஒரு வாழ்க்கை வாழ நாம் தீர்மானித்து விட்டோம் என்று சொன்னால், சேரக்கூடாத அந்த ஒளியை நம்ம நெருங்க 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 நம்முடைய வாழ்க்கையில் தேவனை குறித்த ஒரு பயம், ஒரு பக்தி, ஒரு அன்பு கலந்த அந்த பயம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகரிக்கும். வலுவாதபடி நம்மை காக்கவும் அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் நம்மை மாசற்றவர்களுமாய் நிறுத்தவும் வல்லமை உள்ள அந்த ஆண்டவரிடத்தில் நெருங்கி வாழ 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 தேவனை குறித்த ஒரு பயம், அவர் எனக்கு முன்பாக நான் எப்பொழுதும் வைத்திருக்கிறேன், என் காரியங்களையெல்லாம் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தினுடைய இச்சைகள், உலகத்தினுடைய பாவங்கள், உலகத்தினுடைய நாசமோசங்கள், துன்மார்க்கருடைய காரியங்கள், துஷ்டருடைய காரியங்கள், உடையவர்களுடைய காரியங்கள் ஒன்றும் என்னை பாதிக்க முடியாது, நான் அசைக்கப்படாதிருப்பேன் என்கிற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ முடியும். அப்படிப்பட்ட தேவ பயத்தை நாடோறும் பற்றி கொண்டு வாழ்கிற வாழ்க்கைக்கு பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.